தேர்தலுக்காக தான் அவர் ஆட்சியை நடத்துறாரு, மக்களுக்காக ஆட்சி நடத்தல. ஆனால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அவர்கள் மக்களுக்காகவே ஆட்சி செய்தார். இவர் ஓட்டுக்காகவே ஆட்சி செய்கிறார். தேர்தலில் அவர் என்ன அறிவிச்சாரு? ரேஷன் கார்டு வைத்திருக்கிற அனைவருக்கும் என்னது மகளிர் உரிமை தொகை கிடைக்கும்னு சொன்னார். அதுக்கு பிறகு பரிசீலனை பண்ணி அதுல தகுதி உள்ளவர்களுக்கு தான் கிடைக்கும்னு சொன்னார். அது அப்பவும் கொடுக்கல. எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அவர்கள் பல போராட்டம் பண்ணாங்க. நீங்க அறிவிச்சதை மக்களுக்கு கொடு அப்படின்னு, உரிமை தொகையை கொடு அப்படின்னு எடப்பாடியார் போராட்டம் பண்ண விளைவாக 28 மாசத்துக்கு பிறகுதான் என்ன கொடுக்காரு? மகளிர் உரிமை தொகையை 28 மாசங்களுக்கு பிறகு கொடுக்காரு. இப்போ 5000 எப்படி கொடுக்காரு? மொத்தமா கொடுத்துட்டு அதுல கோடை அனுபவிக்கிறதுக்காக அதுக்கு 2000 ரூபா இந்த மாசத்துல இருந்து 3 மாசத்துக்கு கொடுக்க போறது இல்லை நம்ம. ஆக மக்களை எப்படிலாம் ஏமாத்துறதுக்கு பாக்குறாருன்னு பாருங்க. அப்ப அது 5000 கொடுக்காரு. அப்ப இந்த இவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எத்தனை கோடை காலம் வந்திருக்கு? அதுல கொடுக்கல. அப்ப எலெக்ஷனுக்கு தானே, தேர்தலுக்காக தானே. இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே மகளிர் உரிமை தொகை எல்லா மகளிருக்கும் கொடுப்போம்னு சொன்னாங்க. தமிழகத்துல 2,30,00,000 மேல ரேஷன் கார்டு வைத்திருக்கிற மகளிர்கள் இருக்காங்க. ஆனால் இவர் கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் 1,31,00,000 பேருக்கு தான் கொடுத்திருக்காரு. இன்னும் 1 கோடி பேருக்கு என்ன செய்யல, கொடுக்கல. எதுக்கு கொடுக்கலங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் கேட்க போறாங்க. இந்த வாங்கினவங்களுக்கும் இந்த 27 மாசம் இருக்கு இல்லையா, அதுல 27,000 ரூபாய், இந்த 27,000 ரூபாய அவர் கொடுத்துட்டு இந்த 5000 கொடுக்கணும். 27 மாசத்துக்கு பிறகு கொடுக்காரு. அப்ப அந்த சொன்ன தேர்தல் அறிக்கையில சொன்னபடி 27 மாசம் அவர் கொடுக்கல. அப்ப அதுக்கு பிறகு கொடுக்காருன்னா தமிழ்நாடு மக்கள், திமுக காரங்களோ ஸ்டாலினோ யாரோ ஓட்டு கேட்டு வந்தா எங்களுக்கு அந்த 27,000 ரூபாய் கொடுத்துட்டு நீ அடுத்தாக்குல நீ வாக்குறுதி கொடு, உங்களுக்கு ஓட்டு போடுறங்கிற இதை இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் மக்கள்லாம் எழுச்சியா திருப்பி கேட்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, மக்களை ஏமாத்துற அரசு, அது 27,000 ரூபாய் கொடுத்துட்டு தான் தேர்தலை சந்திக்க முடியும் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் கலந்துக்கிற மீட்டிங் அதிக அளவுல மக்கள் வெள்ளம் அதிகமா இருக்கு. அதனால அதை பத்தி உங்க கருத்து என்ன? அவரு ஜோசப் விஜய் அப்படி சொல்லுங்க. அவர் பேரு, முழு பேரு ஜோசப் விஜய் தானே. ஜோசப் விஜய் அவருக்கு சினிமா ரசிகர்கள் எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு சிவாஜி கணேசன் ஆரம்பிச்சாரு. எப்படி போச்சு? விஜயகாந்த் ஆரம்பிச்சாரு, முதலமைச்சர் தான். கமலஹாசன் முதலமைச்சர் தான் ஆரம்பிச்சாரு. பாக்கியராஜ் ஆரம்பிச்சாரு. டி ராஜேந்திர ஆரம்பிச்சாரு. அது ரசிகர்கள் போவாங்க, ரசிகர்கள் வெறித்தனமா நிப்பாங்க, அவ்வளவுதான். பொதுமக்கள் மத்தியில எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்கணுமே தவிர இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில ஸ்டாலினுடைய ஆட்சியையும் பார்த்துட்டாங்க, 5 ஆண்டு கால ஆட்சியும் பார்த்துட்டாங்க, 4.5 வருஷம் எடப்பாடியார் ஆட்சியும் பார்த்துட்டாங்க. சொன்னது என்ன அறிக்கையில சொன்னாங்களோ அவ்வளவுத்தையும் நிறைவேற்றினாங்க. எடப்பாடியார் ஆட்சியில பெரிய சோதனைகள், கொரோனா, அதாவது அதுக்கு பிறகு வெள்ளம், அதுக்கு பிறகு வறட்சி, இப்படின்னு 3 சந்திச்சிருக்காரு. 3ஐயும் சந்திச்சு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு விலைவாசி எங்கேயோ போயிட்டு, மின்சார கட்டணம், பால் வரி, வீட்டு வரி, எல்லா வரியும் வசதியாச்சு. ஆனால் 2011 இருந்து அம்மா ஆட்சியில இருந்து 2021 வரைக்கும் ஒரு பைசா கூட அதிமுக ஆட்சியில, அது அம்மாவா இருந்தாலும் சரி, எடப்பாடியாராக இருந்தாலும் சரி, ஒரு பைசா கூட வரி கூட்டல. வரியே போடாம ஆட்சி நடத்தினாங்க 11 வருஷம். ஆனா இவங்க வந்த பிறகு இவ்வளவு விலைவாசியை வசதிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை சிந்திச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியார் தான் தமிழகத்துல முதலமைச்சராக வர்றதுக்கு சரியான ஆளு, அவங்க தான் 4 வருஷத்துல நல்ல திட்டங்களை எல்லாம் தந்திருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு மக்கள்லாம் நிறைய இது பண்ணிட்டாங்க. நீட் தேர்வுங்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த டாக்டர்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடாதுங்கிறதுக்காக 7.5% கொண்டு வந்து அதுல இன்னைக்கு 4,500 7,000 டாக்டர்கள் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு மேல என்னன்னா டாக்டர் கூடுதலா வேணுங்கிறதுக்காக ஒரே 5 வருஷத்துல
11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காரு. மோடி அரசின் கோரிக்கை வச்சு இன்னைக்கு 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காருன்னா எங்கேயுமே நடக்காது. இந்த திமுக ஆட்சியில ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி எங்கேயா கொண்டு வந்திருக்காங்களா? என்ன வளர்ச்சி? அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, பிளப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான். இப்ப என்னன்னாக்கி தான் மகனை ஆட்சி கொண்டு வர ஒரு மன்னர் ஆட்சி நடக்குது. அந்த மன்னர் ஆட்சியில மன்னராட்சி பழைய காலத்துல நம்ம சரித்திரம் படிச்சிருப்போம். தாத்தா மகன் அப்படின்னு வருவாங்க. திமுகவில் என்ன நடக்கு? மன்னர் ஆட்சி தானே இது. தான் மகனை உதயநிதி ஸ்டாலினை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் நடக்கே தவிர வேற எதுவுமே இல்லை. அதுக்காக எந்த நிலைக்கும் போவார். அவர் தமிழ்நாட்டை விற்கணும்னாலும் வித்துருவார். அதாவது பார்த்தாச்சுன்னா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து எடப்பாடியார் ஆட்சி முடிகிற வரைக்கும் வாங்கின கடன் வந்து 5 லட்சம் கோடி. இன்னைக்கு 10 லட்சம் கோடி ஆயிட்டு. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காரு. வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கூடுதலா. இது எங்க கொண்டு போட? தமிழ்நாட்டிலே முன்னேற்றம் என்னன்னாக்கி அதாவது லோன் வாங்கினதுல தான், கடன் வாங்கி தமிழக மக்களை கடன்ல சுமத்தினது தான் திமுகவுடைய ஆட்சியினுடைய 5 ஆண்டு கால சாதனை என்பதை தெரிவிக்கும்.